ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் எப்படி இந்த உடலுறவு பண்ணக்கூடிய நேரத்தை அதிகரிக்க செய்யலாம், உச்சகட்ட இன்பம் அடைகிற நேரத்தை எவ்வளோ நேரம் நம்ம நீட்டிக்க செய்யலாம் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அறிவியலில் தீர்வு காணப்படாமலே இருந்தது நவீன மருத்துவத்தில். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிஜிஇ இன்ஹிபிட்டர், அதாவது சிடலபில்சிட்டேட் டடலபில்சிட்டேட்னு சொல்லக்கூடிய வயகரா மாத்திரைகள், அதாவது நைட்ரிக் ஆக்சைடை பிளட்டில் லெவலில் தூண்டக்கூடிய ஒரு இதில் வரும்பொழுது அந்த மருந்துகள் அந்த எழுச்சியை உண்டாக்கி கொடுத்தது. எழுச்சியை உண்டாக்கி கொடுத்தாலும் போயிருச்சுனாலும் சரி, அது எந்திரிச்சு நின்றுக்கிட்டே இருக்கும். நார்மலாக இந்த மாதிரி மாத்திரைகளை யூஸ் பண்ணவங்களுக்கு அது தெரியும். போயிடும். போனாலும் என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்து நம்ம கொஞ்சம் ஒரு இதாகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி நார்மலாக வர்றது தான் நார்மலான ஒரு இன்பம். ஆனால் இதில் போன பிறகும் எழுச்சி ஆகிட்டே இருக்க வைக்கும். ஆனால் அந்த விருப்பம் நம்மளுக்கு இருக்காது. அப்போ இது ஒரு ஆர்டிஃபிஷியல் மெக்கானிசமே ஒழிய இயற்கையான முறையில் தூண்டப்படுவது கிடையாது. சரிங்களா? அப்படி இயற்கையான முறையில் தூண்டப்பட்டு அதன் மூலம் உடலுறவு நேரத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு மருந்துகள் தான் நம்ம முன்னோர்கள் காலங்காலமாக கடைபிடித்து கொண்டு வந்தது. அன்றைக்கெல்லாம் 70 வயது வரைக்கும் தாம்பத்தியம் பண்ணவங்கள் இருக்கார்கள். 80 வயதிற்கு மேலே குழந்தை பெற்றவர்களும் இருக்கிறார்கள். இதெல்லாம் நம்ம இதில் மூதாதையர்கள் பண்ணப்பட்டது. இது ரெக்கார்டிக்கலாகவே இன்றைக்கி இது இருக்குது. ஒவ்வொரு இதுகளையும் எடுத்து பார்த்திங்கன்னாவே முப்பாட்டன் இருக்குது, இத்தனை குழந்தைகள் இருந்துச்சு. அந்த மாதிரி மழலை செல்வத்தை தான் அவங்க ஒரு பெருசாகவே நினச்சாங்க. வேறு எந்த செல்வத்தையும் நினச்சது இதில். குழலிடுது யாழிடுது என்பார் தம் மக்கள் மழலை சொல் கேளாதார். அந்த அளவுக்கு அதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க இதில் இது பண்ணாங்க ஒழிய அது காம விளையாட்டுக்களாக அவங்க கருதப்படணும். ஒவ்வொரு வீட்லேயும் எத்தனை குழந்தைகள் இருக்குது? 10 குழந்தை, 20 குழந்தை, அந்த மாதிரியான. சில வீட்டில் 16 குழந்தைகள்லாம் இருக்குது. அதில் நான் நேரடியாக பார்த்துருக்கேன். அப்போ ஆமாம், அந்த அளவுக்கு உள்ள செல்வ செழிப்பான, அதாவது குழந்தை செல்வமான வீடுகள்லாம் நிறையா இருந்திருக்கு. அது இயற்கை. அது அந்த காலத்தில் உள்ள மருத்துவ முறைகள் அந்தளவுக்கு பின்தங்கி இருந்ததுனால 16 குழந்தைகள் இருந்துச்சுன்னா ஒன்று இதாகி போக கொஞ்சம் ஓரளவு இதாக இருக்கும். அவங்க தான் பெரிய தலைக்கட்டான ஒரு குடும்பம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்லுவார்கள். ஆனால் இன்றைக்கி அது சுருங்கி போயிடுச்சு. சரி, நம்ம டாபிக் உள்ள வருவோம். சரிங்களா? வழக்கம் போல் நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களோட ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற கிளாப் எங்களால் கேட்க முடியாது, பட் நீங்கள் கொடுக்குற லைக் பட்டனை எங்களால் பார்க்க முடியும். எத்தனை பேர் லைக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம ஓரளவு அதை அனுமானிக்க முடியும். அது இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து வளருவதற்கு உதவுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பொதுவாக இந்த தாம்பத்திய சுகம் இயற்கையான முறையில் விந்தணுக்கள் தூண்டப்பட்டு நிறைஞ்ச பிறகு நம்ம இந்த ஆண்கூர் எழுச்சியாகி அது நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி விந்தை எஜாக்குலேட் பண்ணுற வரைக்கும் உள்ள ஒரு. அதே நேரத்தில் நார்மலாக சுருங்கி திருப்பி பழைய நிலைமைக்கு விந்து வெளியேறிய பின்பு பழைய நிலைமைக்கு திருப்பி பழைய அடுத்து கொஞ்சம் 20 நிமிடத்துலையோ 30 நிமிடத்துலையோ மறுபடிக்கும் 2வது முறை நம்ம எடுக்கும். இது நம்மளுடைய இளமை காலத்தை பொறுத்து மாறுபடும். உடல் கட்டை பொறுத்து மாறுபடும். சரிங்களா? இந்த மாதிரியான உள்ளவங்க சிலவங்க ஆள் இதாக இருப்பாங்க, ஆனால் இந்த விஷயத்தில் பெரிய கில்லாடியாக இருப்பாங்க. சரிங்களா? அதே நேரத்தில் இதில் பார்க்கும் பொழுது இந்த தாம்பத்திய இதை நம்ம இயற்கையான முறையில் எப்படி தூண்டுவது, நீண்ட நேரம் எப்படி செயல்படுவது அப்படிங்கிறதுக்கான ஒரு சில ரெமிடிஸை உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். முதல்ல வரக்கூடியது தாம்பூல சேவனம் சொல்லியிருக்காங்க. தாம்பூல சேவனம்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, வெத்தலை பாக்கு நம்ம பயன்படுத்துகிறது. இன்றைக்கி என்னென்னமோ கச்சாத்தெலாம் அதில் பயன்படுத்துகிறாங்க, அதெல்லாம் தவறுங்க. நல்லா நாகவல்லின்னு சொல்லக்கூடிய வெத்தலையை வாங்கி எடுத்துக்கிறங்க. அதில் கொஞ்சம் சுண்ணாம்புலாம் கொஞ்சம் ஓரளவு இது பண்ணிக்கிறங்க. அதே நேரத்தில் களிப்பாக்கு, நல்ல பூச்சி இல்லாத கொட்டைப்பாக்கு வாங்கிக்கிறங்க. ஜாதி பத்திரி இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கிறங்க. அதாவது லவங்க பத்திரி இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். ஆமாம்,
அதே நேரத்தில் வந்து ஏலக்காய் கொஞ்சம் வந்து எடுத்துக்கிறோங்க, ஏலக்காய் விதை எடுத்துக்கிறேங்க. சிலவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தனியாக ஒரு சில வீடியோக்கள் பண்ணுறான், ஏலக்காய் வந்து ஆண்மை தூண்டக்கூடியது சரிங்களா, அதனால் வந்து பாலில் கலந்து சாப்பிடுங்க. அடே அது அப்படி செய்யக்கூடாது, அதுதான் முறையாக ஆயுர்வேதம் படித்தவர்கள்ட்ட நீங்கள் கேட்கணுங்கிறது. ஆமாம், அதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஏலக்காய் விதைகளை வந்து இந்த ஜாதிபத்திரி இந்த இதோடு சேர்த்து நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு வந்து இந்த உடல் உறவு ஆற்றலை வந்து இயற்கையான முறையிலேயே அதிகரிக்கும். விந்துவை வந்து லேட்டாகவும் செலுத்த கொடுக்க வைக்கும். அஸ்ட்ரிங்சன் தேவையில்லாத சுரப்புகளை வந்து உறிஞ்சிக்கொள்ள ஆரம்பித்து விந்தை மட்டும் நல்லாக ஜெல்லி பதத்தில் அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து இந்த கொட்டைப்பாக்குக்கு இருக்குது. இது வந்து பூக்க பாக்காதி சூரணம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். பூ என்றால் ஜாதிபத்திரி, பாக்குன்னா இது நம்ம கொட்டைப்பாக்கு. அதோட ஏலக்காய் இதுவும் சேர்த்து வச்சு, இதெல்லாம் சாஸ்திரிகள் ஆயுர்வேதத்தில் சொல்லப்பட்ட மருந்துகள். ஆமாம், இதை வந்து ரெகுலராக அந்த காலத்தில் வந்து செய்வார்கள். இன்றைக்கி வந்து அது வந்து புற்றுநோயை உருவாக்குது அப்படிங்கிற ஒரு கான்ட்ராவர்சிகள் இருந்தாலும் முறையான இது வந்து நம்ம எடுத்துக்கொண்டு அந்த சுண்ணாம்பு இதெல்லாம் இது பண்ணிக்கிட்டு இன்றைக்கி வெத்தலைவாக்கு போகிறது வந்து யாரும் தவறுன்னு சொல்கிறது கிடையாது. அது வந்து நம்ம உணவுக்கு பின்னாடி இதை வந்து நம்ம எடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த உணவுக்கு பின்னாடி நம்ம அந்த ஃபார்முலேஷன் நம்ம எடுக்கும் பொழுது அந்த உணவு வந்து எளிதாக ஜீரணமாகி வயிற்றில் உள்ள வாயுக்களை வந்து ஈஸியாக வந்து கலைந்து போக வைத்து கொள்ள விடும். சரிங்களா, வயிற்றில் உள்ள வாயுக்களை கலைந்து போக வைத்து விடும். அப்போ வந்து வயிறை கொஞ்சம் க்ளீன் பண்ணி இது பண்ண உடனே ஏறத்தாழ இரவு நேருக்கு வந்து நம்மளை வந்து தகுதிப்படுத்தி விடும். சரிங்களா, இரவு உடல் உறவுக்கு நம்மளை வந்து தகுதிப்படுத்தி விடும். அதுக்காகத்தான் மதிய நேரத்தில் வந்து அதை பயன்படுத்த சொல்கிறது. காலை நேரத்துலையும் பயன்படுத்த சொல்லி 3 நேரமும் இந்த தாம்பூல சேவனம் பண்ண சொல்லி ஆயுர்வேத டெக்ஸ்ட்டில் இருக்குது. பட் இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக அதெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது. மதிய நேரம் வந்து நான் சொன்ன மாதிரி வெத்தலை, பாக்கு, ஜாதிபத்திரி, ஏலக்காய் விதைகள் இதை வந்து எடுத்துக்கிட்டு இதை வந்து நார்மலாக இது போடுற மாதிரி கொஞ்சம் நீங்கள் போட்டுக்கிறோங்க. அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஸ்வீட் ஃபீடாக அந்த மாதிரிலாம் இது பண்ணக்கூடாது. சரிங்களா, ஆமாம், அதெல்லாம் இது பண்ணக்கூடாது. ஜாமு வைப்பான், தேனை தடவுவான், ஆமாம், தேனும் சுண்ணாம்பு வந்து கலக்குவான், அதெல்லாம் செய்யவே கூடாது. இதை மட்டும் நீங்கள் வந்து ரெகுலராக உங்கள் டிஃபன் பாக்ஸ்லேயே நீங்கள் மடித்து வந்து வைத்து கொள்ளுங்கள். வாயில் நீங்கள் பேசும்போதும் கூட நல்ல இனிய நறுமணம் வந்து இது பண்ணி கொடுக்க வைக்கும். இன்றைக்கே ஒரு 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 கௌரவத்தை நம்ம அணிஞ்சு கொண்டோம். அதனால் நம்ம இழந்தது வந்து நிறைய. ஒரு இடத்துல ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறோம், ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை பார்க்குறோம், அரசு நிறுவனத்தில் வேலை பார்க்குறோம். நம்ம வந்து வெத்தலை போட்டு வந்தால் ஒரு மரியாதை குறைவா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் வந்து நம்மளே இது பண்ணிட்டோம். சரிங்களா, அதனால தான் வந்து நம்ம இழந்தது வந்து என்ன நிறையா. அதனால் அது என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து நீங்கள் அடாப்ட் பண்ணி பாருங்கள். யார் கேள்வி பண்ணால் நம்மளுக்கு என்னங்க, நம்மளுக்கு நம்ம உடம்பு தானே முக்கியம். சரிங்களா, நம்மளுடைய இன்பம் தானே முக்கியம். அதைத்தான் நம்ம இது பண்ணக்கூடாது. சரிங்களா, அதே நேரம் வந்து இது ஃபார்முலேஷனை வந்து நம்ம வந்து ரெகுலராக வந்து பயன்படுத்த போது நம்ம அசைவங்கள்லாம் சாப்பிட்றதோட கொழுப்புகள், தேவையற்ற கொழுப்புகள்லாம் குறைக்கக்கூடிய ஆற்றல் வந்து இருக்குது. அதே நேரத்தில் வந்து இன்னொரு இது வந்து பார்க்கும் பொழுது கசகசா இருக்கு இல்லையா, கசகசாவை வந்து இரவு நேரத்தில் படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி பாலில் வந்து கொஞ்சம் கொதிக்க வச்சு, பசும்பாலில் வந்து எடுக்க வச்சு கொதிக்க வச்சு ஆற வச்சு சாப்பிட்டுக்கிறோங்க. அதில் சிலவங்க முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு அதில் வந்து இது பண்ணுவாங்க. இந்த மாதிரியான புரோட்டீன்லாம் உங்களுக்கு கிடைக்காம சமயத்தில் இருக்கக்கூடாதுங்கிறக்காகத்தான் தேவையான அமினோ ஆசிட் புரோட்டீன்ஸு அந்த பசும்பால் மூலமாக உங்களுக்கு கிடைக்கணுங்கிறக்காகத்தான் இன்றைக்கி அதை பசும்பாலில் வந்து நம்ம எடுத்துக்கிற சொல்லணும். எருமைப்பால் கிடைச்சாலும் தவறு கிடையாது. சரிங்களா, பாக்கெட் பாலில் வந்து சில நேரம் வந்து சில இதுகள் வந்து கண்டிப்பாக கலந்திருப்பார்கள். அதை வந்து நம்ம உறுதிப்படுத்தாத நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் இயற்கையான முறையில் வாங்கி டெரிவேட்டிவ்ஸை வாங்கி அதை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதை வந்து இது ஒன்று பேசிக்கான புரோட்டீன் சப்ளிமெண்ட்டை வந்து உங்களுக்கு வந்து அது வந்து கொடுத்தோம். அதோடு இந்த கசகசா தேவைப்பட்டால் முந்திரி, பாதாம் இதெல்லாம் கலந்து கொண்டு கொஞ்சம் ஒரு மணி நேரம் நல்லா கொதிக்க வச்சு காய வச்சு 1/4 டம்ளர் 1/2 டம்ளராக வந்து இது பண்ணிவிட்டு நல்லா வந்து சாப்பிட்டுக்கிற வேண்டியது. இது வந்து பார்க்கும்போது அன்னைக்கு நீங்கள் சாப்பிடும்போது தூக்கம் வந்துடும்.
ஆமாம், அது நிச்சயமாக வந்துடும். நல்ல பீஸ்ஃபுல்லாக சைலண்ட் டீப் ஸ்லீப் வந்துடும். ஆனால் அதற்கு அடுத்த நாள் நீங்கள் ரெகுலராக இது பண்ணும்போது இன்றைக்கி சாப்பிட்டது நாளைக்கு வந்து உங்களுக்கு சாயந்தரமே அந்த காம உணர்ச்சி தூண்டப்பட்டு ஆண்குறியில் நைட்ரிக் ஆக்சைடு லெவலை அதிகரிக்க வைக்கப்பட்டு இன்னும் வந்து உங்களுக்கு வந்து எழுச்சியை இது பண்ணி கொண்டு உங்களோட தாம்பத்திய சுகத்தை வந்து நீடிக்க வைக்கும். இதை மட்டும் நீங்கள் அடாப்ட் பண்ணி பாருங்கள். இது வந்து ரெகுலராக உள்ளவங்களுக்கு சுத்தரவாக பீஸ் போனது எழுச்சி ஆகாமல் இருக்கிறலாம் என்னுடைய பழைய வீடியோக்களை ஒரு ரெஃபரன்ஸ் பார்த்துக்கிட்டு அது வந்து பண்ணுங்கள். நீங்கள் நினைக்கிறீங்க எழுச்சி ஆகிறது சிம்பிள் தானே சார் அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்லை, அது ஒரு பெரிய மெக்கானிசம். சரிங்களா? ஆமாம், அதனால் அதை பார்த்துட்டு வாங்க. இது வந்து நல்லா இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு இது நல்லா படிக்கிற பையன் கொஞ்சம் டியூஷனுக்கு போனால் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி வருவான்ல, அது மாதிரி உங்களுக்கு இது ஒரு கருத்துக்கள். சரிங்களா? வழக்கம் போல் நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கும் உதவியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.